ஆச்சியா ஆக்கள் இருக்கு போல. ஆறது வாங்க 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 வாங்க. நம்மள ஆகமா வாழப்பா அண்ணாளைக்கு போகும் எங்க 2 வாழாய் வா வா வா. சந்தோஷமாக புரியாது என்றாலும் காலம் அன்பான பழகாலம் இருவரும் சந்தோஷமாக அவர்கள் வந்த விடயத்தை என்னடாப்பா திடீரென்று இப்படி வந்தா என்னை ஒரு காரணம் இருக்கும் என்னன்னு சொல்ல பார்ப்போம். இல்லே இந்த புள்ள யூனிவர்சிட்டியில வலிக்காத அவனுக்கு தெரியும் அந்த புள்ள வலிக்காது. அதானே உனக்கு இருக்கிற சந்தோஷம். என்னடா கேள எனக்கு ஒரு 10,000 ரூபாய் காசு வரும். என்னது 10,000? நீங்க இப்படி வாய போண்டா நாங்க எங்க போய் கொண்டு தலையாட துணி வந்து இப்படி 10,000 கேட்டா நெஞ்சு கட்சி 10,000 துணியோட தொடு போயிடா நெஞ்சு கட்சி நான் இந்த முறை வெள்ளம் வச்சு தருவேன். இன்னும் கடையில கிடந்த ஆர்வம் அதில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்து போயிடும். சரி பார்ப்போம் சரி பார்ப்போம்டாப்பா. இப்படி உனக்கு தரத்தான உனக்கு ஊக்குவியா அதெல்லாம் வெளியே நீ கோவிக்கா என்று காவல்வாதியாக சொல்ல தொடங்கினான். என்ன விஜயமாக்கியா எதன்டான ஓப்பன் ஆக்கணும் சொல்லுங்க. இல்லே அந்த பொம்பளை இந்த பொம்பளை புள்ளன்னு தெரியாம நான் வந்துருக்கேன். சேர்த்துங்க பொம்பளை பிள்ளைகள் அன்பு செய்வோம் இல்லையாடா. இந்த உலகம் கெட்டு போய் கிடக்கிற போல இந்த பொம்பளை பிள்ளைய லைன் வச்சுக்காது போய் எவ்வளவு தலைவர் வரப்போ பேசாம தேவையாகி சிரிக்கவே தெரியுமா என்ன செய்ய போறாங்க 10,000 வாங்கி இல்லையாவது வாங்கி கொடுப்பாய் ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுப்பாய் இல்லை போன வாங்கி கொடுப்பாய். அதை வச்சுக்கு இந்த பொம்பளை பிள்ளைய கீராடி தெரியுமா அவன் வரைக்காது இவன் வரைக்காது வீட்டுக்கிட்டு இப்போ போடுறாங்க பானத்துக்கு போடுறாங்க சொல்லி போடுறாங்க. இந்த ஈராத்தையே மறந்து இந்த பொம்பளையில் கீழடிச்சு கிடக்கிறத நம்மள இந்த தாய் தகப்பன் தான் இந்த ஒழுங்குகளை செஞ்சு கொடுத்தாங்க. தாய் தகப்பன் எல்லாம் முட்டாளாகி போனதுல அந்த பிள்ளைகள் நம்மளாகி போயிருக்கு. பேசாம யூனிவர்சிட்டி மண்ணங்கட்டி நிற்பாக்குற ஆஜி ஆஜி வந்து தங்கோட்ட தேவைக்கு இல்லாத கதையெல்லாம் கேட்கறது எந்த உள்ள நான் வளர்த்திருக்கிற உள்ள எப்படி எங்களுக்கு தெரியும். இந்த மத்த புள்ளிகள் மாதிரி எல்லாம் எந்த உள்ள ஒழுங்கா இஜிலா முறைப்படி கலாச்சாரத்துக்கு கட்டுப்பட்டு ஒழுங்கா இருக்கும் போராட்டத்தை நான் ஐவை உண்மையில் எந்த உள்ள நான் தெரியாம கதைச்சிட்டோம் மன்னிச்சு விடாப்பா. உண்மை நடத்துக்கு தானே தெரியும். நாளைக்கு அவரோட இவனோட கதைச்சிக்கிட்டு எல்லாத்தையும் மறந்துக்கிட்டு இப்படி தான் கீழடிச்சு அவங்க ரோஜன் தானா போகும். படிக்க போட்டு இந்த பிள்ளைகள் இப்படி பாதமானா உண்ட ரோஜன் தானா போகும். அதுக்கு தான் சொன்னேன் அவன் போச்சுக்கா இடி உனக்கு 10,000 நான் தாரம் ஒன்று என்னை அறிஞ்சு உண்ட கௌரவத்தை யோஜத்தை நீங்க பாத்தீங்க. இஜிராத்திர முறைப்படி உள்ள உள்ளே வளர்த்துட்டேன் என்று சொல்லிவிட்டு எழுந்து சென்று அந்த 10,000 கொண்டு வந்து கொடுக்கின்றார். ஒரு புறம் கவலையாக இருந்தாலும் இன்னொரு புறத்தில் மகிழ்ச்சியாக அந்த 10,000 மகிழ்ச்சியோடு வாங்கி எண்ணி தன் பாக்கெட்டில் வைத்துக் கொள்கின்றார். நன்றி உங்களுக்கு நன்றி. இந்த 10,000 நன்றிகளை என் மகத்துக்கு இடையிலே நான் எப்படியோ இதை புரட்டிக்கான் தந்துடுவேன். இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அவ்விடத்தை நிறுத்தி நகர்ந்தார். அசீனா நினைத்தது போலே அவள் போன் வாங்கிவிட்டாள்.
ஏதேதோ தனக்கு தெரிந்த நண்பனோடு பேசி சிரித்து காலத்தை கழித்துக் கொண்டிருக்கும் பொழுதே அன்பன் நீ பாருங்க நீ பாருங்க என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கழிச்சினா என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னவரோட கழிச்சினா ஃப்ரெண்ட்ஸுடைய கழிச்சனி சீச்சி கழிச்சனி யாரு பாப்பாவை கஷ்டப்படுத்தி ஒரு போன வாங்கிறது கண்டு நின்று ஒரு லெட்டரை கையில் வச்சு இது நல்லமா இது நல்லமா இது நீ ஒண்ணு மட்டும் இல்லை இந்த குடும்பத்தையே ஏமாத்தாது படிக்கிறேன்னு சொல்லி பாப்பாவோட காசு வாங்கி என்னத்துக்கு இல்லாம செலவழிச்சுக்கிட்டு நீ கொஞ்சம் மாறணும் இந்த குடும்பத்தை நீ நினைக்கும் ஒன்று நடந்துட்டு சொல்றேன் நான் உன் கூட பிறந்து யோசிச்சு பாரு பாப்பாவோட காசு வாங்கி போன வாங்கி என்னுடைய கதைக்கிறீங்க இப்படி கதைக்கிறது காரணம் இல்லையா ஒரு அருமையை ஆடவர் கதைக்கிறது பேசுறது இது காரணம் இல்லையா அண்ணனோட பார்க்கக்கூடாது என்று சொல்லக்கூடாது இஸ்லாம் சொல்லக்கூடாது நீ எவருடைய போன் கதைச்சிருக்கீங்க அது முறை தவறுற முறைகளை கதைச்சிருக்கீங்க தங்கச்சி ஒழுங்கா படிக்கமா வீட்டுக்கு வந்தமா ஒழுங்கா நின்றமா நிற்பாரு என்று சொல்லிவிட்டு அன்வரப்படுத்தை விட்டு நகர்ந்து விட்டான். இந்த வீட்டில் தனக்கு சுதந்திரம் இல்லை, இந்த வீட்டில் நமக்கு சந்தோஷம் இல்லை என்று நினைத்தால் என்னவோ இந்த குடும்பத்தையும் தன் சகோதரனையும் தந்தையையும் வெறுக்க தொடங்கினாள். அதீனா எப்ப பார்த்தாலும் இந்த வீட்டில் எனக்கு நிம்மதியே இல்லை, பேசாம சார்ந்திருக்குமே என்று சொல்லிவிட்டு அவளிடத்தை விட்டு நகர்ந்து விட்டாள்.